வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 5வது ராசி, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, தந்தை வர்க்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். பொதுவாகவே இந்த பூர்வீக சொத்துக்கள், தந்தை வர்க்கத்தார் மூலிமா அனுபவிக்கக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக இடத்துல நாங்கள் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் ஜாதகம் பாக்கியில் வரும். அப்படி வரும்போது நாங்கள் இந்த சிம்ம ராசியும் கணக்கில் எடுத்துக்குவோம். சனி, ராகு, கேது இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் அந்த இடத்துல இருந்து ஏதாவது கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் பூர்வீக சொத்தில் இருக்க வேண்டாம், பூர்வீக சொத்து மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சிம்ம ராசி ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பில் நல்லா சூரியனும் நல்லா பலமாக இருந்தார்னா தந்தை வர்க்கத்தார் மூலிமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பூர்வீக இடத்துல நீங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறது எல்லாமே அந்த சிம்ம ராசியை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. கேது பகவான் அப்படின்னாலே அவர் ஒரு தனிமையான கிரகம், ஒரு விரக்தி கிரகம், ஒரு சன்னியாசி கிரகம். அவர் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது இப்போ சிம்ம ராசிக்காரங்க மேக்சிமம் தனிமையை அதிகமாக விரும்புவீங்க. மனசு கொஞ்சம் ஒரு விரக்தியான நிலைமையில் இருக்கும். எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் மனசு அவ்வளோக்கா போகாது. ஏன்னா கேது அப்படின்னாலே அவர் உங்களுடைய மூளைக்குள்ளே உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது அந்த மூளைக்குள்ளே இருக்கும்போது அந்த எண்ணெய் அலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படிங்கும்போது தனிமையாக இருக்கிறத அதிகமாக விரும்புவீங்க. ஜீவ சமாதி கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் இருக்கிறார். இது கடந்த மாதங்கள் எல்லாமே ஒரு மைனஸான அமைப்பு தான். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அவர் நீச்ச நிலையில் தான் இருப்பார். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் நீச்ச நிலையில் இருக்கார். ஏன்னா சுக்கரன் வீட்டில் தான் சூரியன் இருக்கிறார். சுக்கரனும் பார்த்திங்கன்னா கடந்த மாதங்கள் எல்லாமே நீச்ச நிலையில் இருக்கிறார். அப்படிங்கும்போது வீடு கொடுத்தவனும் பலமாக இல்லை. அப்படிங்கும்போது மைண்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். உடம்புல ஒரு தெம்பு இல்லாமல் மனசு ஒரு பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்திருப்பீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியும் நீச்சமாகி உங்கள் ராசி அதிபதியும் நீச்சமாக இருக்கும்போது இந்த பலனை எல்லாமே ஏற்படுத்தியிருப்பாங்க. இதில் ஒரு ஆறுதலான அமைப்பு என்ன அப்படின்னா, நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் துலா ராசியில் போய் ஆட்சி பலம் பெறார். அப்படிங்கும்போது வீடு கொடுத்த, அதாவது உங்கள் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பலமாகிறது உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். எப்பவுமே வீடு கொடுத்தவர் பலமாகும் போது அது சுக்கிரன் கூட சூரியன் இணையும் போது சுப பலன்களை அதிகமாக பெற்றுக் கொடுக்கும். மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 50% ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நவம்பர் 17ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையில் போவார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் ஒரு ராசி அதிபதி அது நட்பு வீட்டில் போகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாயும் சூரியன் புதன் இவங்க 3 பேருமே 4ஆம் இடத்துல இணைகிறாங்க. அது குரு பார்வையில் இணைகிறாங்க. இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் பார்க்கும்போது நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 14ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 24ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரகங்கள் தான் நவம்பர் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த ராசியில் தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் போய் பலம் ஆகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கடந்த மாதங்கள்லாம் நீச்ச நிலையில் இருக்கும்போது மனசில் ஒரு தெம்பு இருக்காது, முயற்சி அதிகமாக எடுத்திருக்க மாட்டீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவான பலன்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி டோட்டலாக மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. எந்த விஷயத்துலையுமே முயற்சி பண்ணுறது, மனோதைரியம் அதிகரிக்கிறது, ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே 3ஆம் அதிபதி பலமாகும்போது ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்.
அவரே வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால, தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாமே வந்து நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த விஷயத்துலையுமே வந்து மனோதைரியம் அதிகரிக்கும். கடந்த மாதங்களில் இருந்த அந்த மனோதைரியம் வந்து, ஏன்னா 3ஆம் அதிபதி நீச்சமாகும் போது மனசில் வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு பய உணர்வுகள் வந்து இருந்துட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. பாக்கியாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் வந்து இணைகிறது வந்து சிறப்பு. சுகாதிபதியும் அவரே செவ்வாய், பாக்கியாதிபதியும் அவரே தான். ஏன்னா 9ஆம் அதிபதி அவர் கூட வந்து உங்கள் ராசியாதிபதி இணையிறது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான அமைப்புனே வந்து சொல்லலாம். அஷ்டம சனியும் நடந்து உங்களுக்கு ராசியாதிபதியும் வந்து பலம் இழந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான அமைப்பு தான். இவர் நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து பலமாகிறது வந்து சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, பூர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க, இல்லை உத்தரம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் நட்சத்திர நாள் வந்து 27 நாளைக்கு வந்து ஒரு டைம் வந்து வரும். நீங்கள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய், அந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் திருநள்ளாறில் இருக்கணும். அங்கே போய் அந்த தீர்த்தத்தில் வந்து குளித்து சனி பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு அவர் 8ல் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து புதிய முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க. செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் தான் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை வந்து சந்திப்பாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை வந்து சந்திப்பாங்க. ஏன்னா அவரே வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. திருமணம் விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு நல்ல திருமணம் கைகூடி வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து யாராவது ஏதாவது வந்து குழப்பி விட்டு அது தேவையில்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தன்மைகள், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொண்டு வந்துடும். 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 7ஆம் அதிபதி வந்து 8க்கு போகும்போது தேவையில்லாத திருமணத்தில் வந்து தடை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு. ஏன்னா இப்போ வந்து அவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் மேலே ஏதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டு வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு. உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாமே வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கும்போது வந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்கள வந்து அதிகமாக கொஞ்சம் பாதிக்கும். அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்காதீங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் வந்து இறங்க வேண்டாம். அப்புறம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் போய் வெளியில் மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்க்கும்போது நவம்பர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார். அப்படி பயணிக்கும்போது அந்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்சு கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 1ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணலாம். அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் சிவன் கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு வந்து அதிகமாக பலம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.